ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ், ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பேசிக்காக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் என்ன தெரியலனா சேல்ஸ் இன்வாய்ஸ் எது, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் எதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இப்போ ஒரு இன்வாய்ஸில் என்ன இருக்கும், என்னெல்லாம் தேவைப்படும் போடுறதுக்காக இருந்தாலும், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் என்ன தேவைப்படும்ன்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா வெறும் இன்வாய்ஸ்ன்னு தான் இருக்கும். அது சேல்ஸாக பர்ச்சேஸான்னு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஏபிசி கம்பெனின்னு இருக்குது ஃபஸ்ட்டில். கீழே பார்த்திங்கன்னா ஷிப் டு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் கம்பெனின்னு இருக்குது. பில் டூவும் அதே தான் இருக்குது. இப்போ என்னென்னா ஏபிசி கம்பெனி தான் இந்த பில்லை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இவங்களுக்கு சேல்ஸு. ஓகேங்களா? கீழே ஷிப் டு பில் டூ இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தான் பர்ச்சேஸ். இந்த மெட்டீரியலை அவங்க தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கம்மிங் டு திஸ் லைன், இன்வாய்ஸ் நம்பர் 1 அண்ட் தென் டேட்டட். இந்த இன்வாய்ஸ் என்னைக்கு ரைஸ் பண்ணுறாங்களோ அதோட டேட்டை நம்ம போடுறோம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா அந்த இன்வாய்ஸ் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வரும். ஸோ அது என்ன இன்வாய்ஸ் நம்பர் கடைசியாக இருக்கோ அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம ரைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பையர்ஸ் ஆர்டர் நம்பர் இருக்கும். இது பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் வேணும்னா அவங்க முன்னாடியே நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆர்டருக்கான நம்பர் இது. அது எப்போ அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தாங்களோ அதுக்கான டேட்டு. அண்ட் தென் டெலிவரி சலான். நீங்கள் டெலிவரி ஏதாவது கொடுத்துருந்தீங்க இந்த மெட்டீரியல் இதுக்கு முன்னாடியே அப்படின்னா அதுக்கான டிசி இருக்கும். ஸோ அந்த டிசி நம்பரை நம்ம போடுவோம். அண்ட் தென் மோட்டார் வெஹிக்கல் நம்பர், எந்த வண்டியில் போச்சு அதோட வண்டி நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது என்ன ஐட்டம் நம்ம ரைஸ் அவங்களுக்கு அனுப்புகிறோம் அப்படின்றது உங்களுக்கு அங்கே வரும். அதில் குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ 10 கிலோ அப்படின்னு போட்டிருக்கேன். இது ரேட் 1 கிலோக்கான ரேட்டு. ஸோ 10 × 80 800 வரும். அதுக்கான டேக்ஸஸ் இப்போ ஒரு ஐட்டமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேக்ஸ் வரும். 5 12 18 அப்படி வரும். ஸோ இது 5%. ஸோ 2.5 2.5ன்னு போட்டு டோட்டல் அமௌண்ட் கீழே காமிக்கிறோம். இப்போ இதில் இது சேல்ஸ் இன்வாய்ஸா பர்ச்சேஸ் இன்வாய்ஸா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போ சிம்பிளுங்க. நீங்கள் ஒரு பேங்க்குக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கில் லெட்டர் கொடுக்கும்போது ஃப்ரம் அட்ரஸ் யார் போடுவீங்க? உங்களோட பேர் போடுவீங்க. டு அட்ரஸ் யார் போடுவீங்க? பேங்க்குக்கு போடுவீங்க. இப்போ அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஏபிசி கம்பெனியாக இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சேல்ஸு. ஷிப் டூவில் எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் கம்பெனி இருக்குது. அந்த பார்ட்டி நீங்கன்னா இது உங்களுக்கு பர்ச்சேஸ். ஸோ ஃப்ரம்மில் என்ன பேர் இருக்கோ அவங்க தான் சேல்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. டூவில் இருக்கிறத பர்ச்சேஸ் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது நமக்கு ஏபிசி கம்பெனியில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இதை நம்ம சேல்ஸ் என்ட்ரியாக நம்ம ரைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.